crispy sweet corn chilli. வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி crispy sweet corn chilli எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாம் இப்போ இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போது தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே இருக்க பெல் பட்டனையாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க உதிர்க்கிறது. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சாய்ச்சி எல்லாமே எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க, நல்லா வெந்துடும். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது ஸ்வீட் கார்னுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு கோட்டிங் 2 ஸ்பூன் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அப்புறமா வினிகர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க. மொத்தம் 4 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக நல்லா கிளறி வச்சுக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் எண்ணெயில் போடும்போது வெடிச்சிடுங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 1 எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இது தக்காளி இல்லைங்க, கேப்சிகம், ரெட் கேப்சிகம், நீங்கள் க்ரீன் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், சில்லி சாஸ் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா சூடாகணும். பாருங்கள், போட்டோடனே நல்லா பொரிஞ்சு வருதா? இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா கையில் எடுத்து உதிரியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம எல்லாம் பொரிச்சதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு காட்டன் கிளாத்து கூட போட்டு வச்சுக்கலாம், டிஷ்யூ இல்லாட்டினா. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா கேப்சிகம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வேகணும்லாம் இல்லைங்க, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிளகுத்தூள் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பொரித்து வச்ச ஸ்வீட் கார்ன் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் வந்து அந்த ஸ்வீட் கார்னில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வந்து நல்லா கிளறி விடணும். நம்மளுடைய கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு
சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி தலை வந்துட்டு கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி தூவிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. கிறிஸ்பியான ஸ்வீட் சில்லி கார்ன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். இப்போ கீழே இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.